திருவண்ணாமலையார் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று குவிந்திருக்கிறார்கள். விடுமுறை தினத்தை ஒட்டி உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக பக்தர்கள் குவிந்து வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். செய்தியாளர் ஜான்சன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார். உங்கள் விவரத்தை சொல்லலாம் ஜான்சன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் வாரம் விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணாமலையார் திருக்கோயிலில் இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் அகம விதிப்படி கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மனுக்கு உண்டாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுர வழியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உண்டாகிய உண்ணாமலைக்கு அம்மனுக்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக செல்கின்றனர். விடுமுறை தினம் என்பதால் திருக்கோயிலுக்கு கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது 4 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கிளி கோபுரம் அருகே அமைந்துள்ள தடுப்பு சுவர்களை தாண்டி உள்ளே முயன்றதால் பரபரப்பு காணப்பட்டது. வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோயிலில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு மட்டுமில்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் வருகை புரிந்த நிலையில், அதாவது தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தரிசனம் மேற்கொண்ட இவர்கள் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்ள உள்ளனர். நன்றி ஜான்சன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.